கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டகச்சனி 7ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி. ஸோ இந்த கண்டகச்சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கலாம். புதிதாக திருமணமானவர்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். இப்போது குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லை. பட் நமக்கு இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு, ஸோ இப்போ கேதுவும் நம்ம ராசியிலே இருந்து, இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்தில் ராகுவோடு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு மற்றும் கூட்டு தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் சில குழப்பங்கள் வரலாம். ஏதாவது புதுசாக பிரச்சனைகள் தோன்றலாம். கணவன் மனைவி இடையே அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரலாம். அதனால் இந்த கண்டக சனி அப்படின்னா, கண்டகம்னா கழுத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் கணவன் மனைவி விவகாரங்கள். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இந்த வருடம் கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதுவும் சனி பெயர்ச்சி 7ஆம் இடத்துல சனி வந்ததுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் அக்டோபர்லாம் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா, அடுத்த 5 வருட காலம் அந்த திருமண பந்தம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் நல்லா இல்லை.